Brownie 9th கிளாஸில் ராகி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு சக்கரை ராகி மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணி ப்ரௌனி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டார்க் காம்பவுண்ட் மட்டும்தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வெயிங் ஸ்கேல் ஆன் பண்ணிவிட்டு அது டேர் கொடுத்துட்டு ஒரு பவுல் வச்சு டேர் கொடுத்துக்கோங்க. டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 100 கிராம் எடுத்துக்கலாம். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டர் 30 கிராம் எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சு மறுபடியும் ஆன் பண்ணி மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு டேர் கொடுத்துட்டு 70 கிராம் சுகர் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. மறுபடியும் ஒரு பவுலில் நம்ம ராகி மாவு போட்டுக்கலாம். ராகி மாவு 50 கிராம் வேணும். இது நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த சலிக்கிற ஜல்லடை பார்த்திங்கன்னா கிளாத் மாதிரி இருக்கணும். நீங்கள் நார்மல் துணியில் கூட போட்டு சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா நல்ல மாவு மாதிரி, நம்ம மைதா மாவு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டு 50 கிராம் ராகி மாவை எடுத்துக்கலாம். டின்னுக்கு ஆயில் ஊற்றி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு சைடில் இந்த மாதிரி தூக்குற மாதிரி கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டே டபுள் பாயிலிங் மெத்தடில் தண்ணி ஊற்றி இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் தண்ணி மேலே வச்சு அப்படி நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஓடிஜியில் கொடுத்து கூட நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம்னாலும் இந்த நாட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிட்டு 2 ரூபாய் காஃபி தூள் எதுனாலும் ஓகே, இன்ஸ்டன்ட் காஃபி தூள் அதையும் இது கூட சேர்த்து இதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். முட்டை நல்லா பீட் பண்ணிடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமா அதே போல் இது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த இது ஹீட் பார்த்திங்கன்னா வெதுன்னு இருக்கணும், அல்லது ஃபுல்லாக ஆறி இருந்தாலும் ஓகே. இப்போ நம்மளோட ராகி மாவை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பேன்டினில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நான் இதுக்கு மேலே டாப்பிங்க்கு உங்களுக்கு என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு மில்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன். ஓடிஜி ஆல்ரெடி நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 180 டிகிரியில் டபுள் ராட் கொடுத்து 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ சிங்கிள் ராட் கொடுத்து 30 மினிட்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த ராகி ப்ரௌனிக்கு 30 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தாலும் ஓடிஜியில் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அப்புறமா பண்ணிக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பர்ஃபெக்டான ராகி ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நான் குட்டி குட்டி க்யூபாக போட்டு கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அந்த க்ரிங்கிள் டாப்பும் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது, சூப்பர் ஃபஜ்ஜியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி குக்கர்லையோ அல்லது ஓடிஜிலையோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தியான ராகி ப்ரௌனி ரெடி. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்டு 10th கிளாஸில் உங்களுக்கு என்ன ப்ரௌனி வேணுன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்தடுத்து ஹெல்தி ப்ரௌனிஸும் நம்ம சேனலில் வரும்.